இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூலின் 16ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டதையும், இயேசு கிறிஸ்துவை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய சொந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணினதையும் குறித்து நாம் பார்த்தோம். 16ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அது வெற்று கல்லறையாய் மாறிவிட்டது என்பதையும், 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை திரும்பவுமாய் திருநிலைப்படுத்தி தன்னுடைய பணியை செய்யும்படியான பொறுப்பை கொடுக்கிறார் என்பதை குறித்தும் நாம் பார்க்க முடிகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தி சுவிசேஷம் இது உலகம் முழுதும் பறைசாற்றப்பட வேண்டியது மிக மிக அவசரமானது. ஆகவே உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்திற்கும் அனைத்து இன மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்றும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் இந்த உலகத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை என்ற செய்தியையும் பறைசாற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறை ஏதோ குழியை தோண்டி அதில் புதைத்து விட்டது போல அல்ல, அது ஒரு குகை போன்றது. இது யூதர்கள் பயன்படுத்துகின்ற ஒன்று. நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஆபிரகாம் சாராளையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் அடக்கம் பண்ணுவதற்காக மக்பேலா குகையை தெரிந்து கொண்டார் என்று நாம் படிக்கின்றோம். அதே போல யூதர்கள் தங்களுடைய முழு குடும்பத்திற்குமாகவே கண்மலையிலோ கல்லிலோ அல்லது இயற்கையாகவே உள்ள குகைகளையோ கல்லறையாக பயன்படுத்துவார்கள். அப்படியாய் அரிமத்தியா ஊரை சேர்ந்த ஐஸ்வர்யவானாகிய சனகரிப் சங்கத்தின் மிக முக்கிய கனவானான யோசேப்பு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்று புதிதாக ஒரு கல்லறையை கண்மலையில் வெட்டியிருந்தார். அந்த வெட்டப்பட்ட புதிய கல்லறையில்தான் இயேசு கிறிஸ்துவை உடலை அவர் வைத்து அடக்கம் பண்ணினார். அவர் அடக்கம் பண்ணும்போது அதன் முன் வாயிலிலே ஒரு மிக சிறப்பான மூடி போன்ற கதவை போன்ற ஒரு கல்லினாலே புரட்டி வைத்திருந்தார். அதற்காக கொத்தி வைக்கப்பட்ட அந்த மூடி கதவை மூடும்போது அதை திரும்ப மீட்டெடுப்பதற்கு அதிக பலம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் உடலை சுகந்த வர்க்கமிடும்படி மகதலேனா மரியாள், யாக்கோவின் தாயாகிய மரியாள், சலோமே என்பவர்கள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வருகின்றார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற அந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஏனென்றால் அந்த கல்லறையின் வாயிலுள்ள மூடியாகிய கதவாகிய அந்த கல் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டு முழுமையாய் மூடப்பட்டிருக்கும். பலசாலிகள் மட்டுமே அதை புரட்டி திறக்க முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் திரும்ப பார்க்கிறார்கள். கல்லறைக்குள்ளே கடந்து செல்கின்றார்கள் 3 பெண்களும். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி வைத்திருந்த அந்த கல்லறையின் வலது பக்கத்திலே ஒரு வெள்ளை அங்கி தரித்த வாலிபனை பார்க்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பறைசாற்றுகின்றார். உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பல சாட்சிகள் உண்டு. இதற்கு தேவதூதர் சாட்சி, மகதலேனா மரியாள் சாட்சி, அவரோடு கடந்து சென்ற 2 பெண்களும் இதற்கு சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவின் 11 அப்போஸ்தலர்களும் இதற்கு சாட்சிகள். அதை தவிர உலகெங்கும் உள்ள அநேக சீடர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். திரள்கூட்ட மக்கள் இன்றைக்கும் அவரை நம்பி அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இதற்கு சாட்சிகளாகவே வாழுகின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அந்த தூதனானவர் சொல்லுகின்றார். அவருடைய சீசரிடத்திற்கும் விசேஷமாய் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் தான் உயிரோடு இருந்த நாட்களிலே ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர்களினாலே தான்
துன்பப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுவார் என்பதை திரும்ப திரும்ப அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருந்தார். ஆனாலும் அதை சீடர்கள் உணர்ந்து கொள்ளாமல் போனார்கள். அவர் உயிர்த்தெழுவார் என்ற கொஞ்சங்கூட நம்பிக்கை இல்லாதபடியினால் மரித்த சடலத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கேட்டவுடனே நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்து கொண்டது. சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடிப்போகின்றார்கள். அவர்கள் பயந்தபடியினாலே ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பவற்றையும் பல்வேறு முறை நமக்கும் எச்சரிப்பாய் சொல்லியிருக்கின்றார். நாம் சில வேளைகளிலே அதை புரிந்து கொள்ளாமல் போய் நடுக்கத்தோடும் பயத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு பயமும் நடுக்கமும் நீங்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகின்றார். அவரை பின்பற்றுகின்ற, அவரை உண்மையாய் நேசித்து, அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோடு வாழுகின்றவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாகவே செய்கிறவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கின்றார். 9ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை நியமித்து அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 9ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து நேரிடையாய் வந்து தரிசனமாவதை நாம் காண முடிகின்றது. வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலாய் தரிசனமானார். அன்பானவர்களே, மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து முதலாய் தரிசனமாகி தன்னுடைய சீடர்களுக்கு இதை அறிவிக்கும்படியான பொறுப்பை கொடுத்தார். அந்த செய்தியை அப்படியே அவர் செய்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் எனக்கு காணப்பட்டார் என்றும் அவர் சொல்லி அறிவித்தார். 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு செல்லும் வழியில் 2 சீடர்களுக்கு காட்சியளிப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கேட்டும் அறிந்தும் அதை நம்பாதவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாய் தரிசனமளித்து நான் உயிரோடு எழும்பினேன் என்பதை நிரூபித்தார். 14வது வசனம், இயேசு கிறிஸ்து 11 சீடர்களுக்கும், யூதாஸ் காரியோத்தோ மரித்து போனான், அவனை தவிர இருந்த 11 சீடர்களும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை அவர்களுக்கு அவர் தெளிவாய் வெளிப்படுத்தினார். 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்ற இறுதி கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நற்செய்தி பணியானது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் நாம் அறிவிக்க வேண்டும் என்ற பொறுப்பை நமக்கு தந்திருக்கின்றார். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார், அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நித்தியத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற செய்தியை அறிவிக்கிறோமா? இதுவரைக்கும் நாம் அறிவியாமல் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம் பறைசாற்றுவோம். அதோடு கூட நற்செய்தி பணி செய்கிறவர்களுக்காக நாம் தொடர்ந்து இடைவிடாமல் மன்றாடி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நம்மால் இயன்ற அளவுக்கு நற்செய்தி பணி செய்கிறவர்களை தாங்கி ஆதரித்து நம்முடைய காணிக்கையினாலும் உதவி செய்வோமாக. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம் ஒரு முக்கியமான வசனமாகும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆகவே இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிந்து அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் தொடர்ந்து ஞானஸ்நானம் பெற்றால் அவர்கள் ரட்சிக்கப்படுகின்றார்கள். அப்படி அறிந்தும் உணர்ந்தும் கேட்டும் விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக நடத்தப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது.
17வது வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் 5 விதமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், நம்பியிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்க வேண்டும். முதலாவது, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். 2வது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரங்களின்படியே நவமான புதிய பாஷைகளை நாம் பேச முடியும், அவருடைய துதியை சொல்ல முடியும். 3வது, இந்த உலகத்திலே மனிதர்களை கெடுக்கின்ற, அழிக்கின்ற சர்ப்பங்களை எடுக்க முடியும். ஒருவேளை நாம் விசுவாசத்தின் நிமித்தமாக நமக்கு துன்பப்படுத்துகிறவர்கள், சாது சுந்தர் சிங்குக்கு அவருடைய குடும்பத்தினர் சாவுக்கு ஏதுவானதை கொடுத்தார்கள், அவர் சேதப்படவில்லை. அதே போல நாமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் துன்பப்படுத்தப்பட்டு சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் ஆண்டவர் அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார். 5வதாய், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியாய் கிடக்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்தால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பியும் அவருடைய காயத்தின் தழும்புகளின் வல்லமையினாலும் சுகத்தை கொடுக்கிறதற்கு போதுமானவராக இருக்கின்றார். இப்படி இயேசு கிறிஸ்து வரங்களையும் வலிமையையும் கட்டளையும் கொடுத்துவிட்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி போனதை குறித்து 19-20வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அன்பானவர்களே, நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுவதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இந்த நற்செய்தியை அவர்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் பிரசங்கித்தார்கள். நம்முடைய இந்தியாவுக்கும் அப்போஸ்தலராகிய தோமா வந்து பிரசங்கித்தார். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி கடந்து சென்ற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாமும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க உலகமெங்கும் கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே கல்லறை வெறுமையானதையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தார் என்பதையும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40வது நாள் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார் என்பதையும் நாம் பார்த்தோம். மார்க்கு நற்செய்தியாளர் மிகவும் இரத்தின சுருக்கமாய் உடனே உடனே என்று செயல்படும் விதத்திலே தேவகுமாரனாகிய பணியாளனான இயேசு கிறிஸ்துவை மிகவும் தெளிவாக விவரித்து சொல்லியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எழுதின மார்க்கு சுவிசேஷம் அதற்கு ஒத்தமை நற்செய்திகளான மத்தேயு, லூக்கா நற்செய்தி நூல்களில் மார்க்கு சுவிசேஷத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மார்க்கு சுவிசேஷத்தில் உள்ள நற்செய்தி பகுதியிலே 94% பகுதிகள் மத்தேயு நற்செய்தி பகுதியிலே எடுத்தாளப்பட்டுள்ளது. அதே போல மார்க்கு சுவிசேஷத்தில் உள்ள பகுதியிலே 76% பகுதிகள் லூக்கா நற்செய்தியாளர்னாலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இப்படி இந்த ஒத்தமை நற்செய்தி பகுதிகளை நாம் கிரமமாய் தெளிவாய் வாசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் செய்த அற்புத கிரியைகள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார், பரமண்டலத்துக்கு ஏறி இன்று பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வீற்றிருக்கிறார் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து கிரமமாய் படிப்போம், விசுவாசிப்போம், ஆண்டவருடைய சத்திய வசனத்திலே வேரூன்றுவோம், அதை நம்முடைய வாழ்க்கையாலும் செய்கையாலும் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்தி அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.